இந்த வாரம் நிகழ்ச்சியில் பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் உறுதியேற்றுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு. முல்லா ஹசன் அகுண்ட் பிரதமராக அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவோ தாக்குதல் நடத்தும் நாடாகவோ இருக்கக்கூடாது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா திட்டவட்டம். லெபனானில் புதிய அரசு. நஜிப் மிகாடி பிரதமராக நியமனம். மற்றும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் பிரிட்டனின் எம்மா ராடுகானு. பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் உறுதியேற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. பிரேசில் அதிபர் ஜாயர் பால்சனாரோ, தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருத்தை மையமாக வைத்து நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி கடந்த 15 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டிருப்பதாக பாராட்டினார். உலக அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அமைப்பின் குரலாக பிரிக்ஸ் உள்ளது என்று கூறிய பிரதமர், வளரும் நாடுகளின் முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் அமைப்பாகவும் பிரிக்ஸ் செயல்படுகிறது என்றார். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிரிக்ஸ் மேலும் பயனுள்ள வகையில் செயல்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், இதன் தலைமை பொறுப்பில் தற்போது இந்தியா இருப்பதால் அதன் முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தீவிரவாத ஒழிப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், முக்கிய விவகாரங்களில் ஒன்றுபட்டு இணக்கமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். ब्रिक्स ने न्यू डेवलपमेंट बैंक, कंटीजेंसी रिजर्व अरेंजमेंट और एनर्जी रिसर्च कोऑपरेशन प्लेटफॉर्म जैसी मजबूत संस्थाओं का सृजन किया है. निसंदेह गर्व करने के लिए हमारे पास बहुत कुछ है, मगर यह भी महत्वपूर्ण है कि हम आत्मसंतुष्ट न हो और हमें यह सुनिश्चित करना है कि ब्रिक्स अगले 15 वर्षों में और परिणामदायी हो. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசுகையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் பற்றி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானில் தற்போதுள்ள அரசியல் மாற்றத்தால் உலகளாவிய அளவில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேசுகையில் சுமூகமான, நிலையான, நீடித்த ஒத்துழைப்புடன் உறுப்பு நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் இதனை பிரிக்ஸ் தலைவர்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா பேசுகையில் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றார். பிரிக்ஸ் நாடுகளின் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்றும் அவர் கூறினார். பிரேசில் அதிபர் ஜாயர் பால்சனாரோவும் பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு அமைக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள், தலைவர்கள், ஊடகங்கள், பொதுமக்கள், சர்வதேச அமைப்புகள், நிறுவனங்கள் என்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள இந்த நிகழ்வு உலக அளவில் தலைப்புச் செய்தியானது. அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற முடிவு செய்து அதற்கான தேதியையும் நிர்ணயித்ததை அடுத்து கடந்த சில மாதங்களாக ஆப்கானிஸ்தானின் பல மாகாணங்கள் தங்கள் வசம் கொண்டு வந்த தாலிபான்கள் இறுதியாக சென்ற மாதம் 16ஆம் தேதியன்று தலைநகர் காபூலில் தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டினர். ஆப்கானிஸ்தான் முழுமையாக தங்கள் வசம் வந்த பிறகு தாலிபான் அரசுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முல்லா ஹசன் அகுண்ட் பிரதமராக அறிவிக்கப்பட்டார். இவர் தாலிபான் அமைப்பை தோற்றுவித்த குழுவில் உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்துல் கனி பராதர் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். அப்துல் ஹக்கீம் நீதித்துறை அமைச்சராகவும், முல்லா முகமது யாகூப் பாதுகாப்பு அமைச்சராகவும், ஹக்கானி பயங்கரவாத அமைப்பின் தலைவரான சிராஜுதீன் ஹக்கானி உள்துறை அமைச்சராகவும், அமீர் கான் மட்டக்கி வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், முல்லா ஹிதாயத் பாத்ரி நிதி அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டனர். எனினும் பன்ஷீர் மாகாணத்தில் மட்டும் தாலிபான்களுக்கு எதிரான வடக்கு கூட்டணி தாலிபான்களோடு சண்டையில் ஈடுபட்டு தாலிபான்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. எனினும் இறுதியாக பன்ஷீர் தாலிபான்களின் வசம் கொண்டு வரப்பட்டது. இது சில அண்டை நாடுகளின் உதவியோடு சாத்தியமானது என்பது
உலக ஊடகங்கள் முன்வைக்கும் கருத்தும் விமர்சனமும் ஆகும். தாலிபான் அமைச்சரவையில் உள்ள 33 அமைச்சர்களில் 17 பேர் ஐநா சபை வெளியிட்டுள்ள பயங்கரவாதிகளின் பட்டியலில் இருப்பவர்கள் என்பது கூடுதல் தகவலாகும். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைச்சரவையில் பெண்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள தாலிபான் அமைச்சரவை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்கா, தாலிபான்கள் தங்களது செயல்பாடுகளால் மதிப்பிடப்படுவார்களே அன்றி வார்த்தைகளால் அல்ல என்று கூறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள துருக்கி, தாலிபான் அரசின் செயல்பாடுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்று கூறியுள்ளது. அமைச்சரவையில் பெண்கள் இடம்பெறாதது குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. புதிய அரசு பற்றி கருத்து தெரிவித்துள்ள சீனா, தாலிபான்களோடு தொடர்பில் இருக்கப் போவதாக கூறியுள்ளது. தாலிபான்களின் ஆட்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான், தாலிபான்கள் பன்ஷீரை கைப்பற்றுவதில் ஒரு குறிப்பிட்ட அந்நிய நாட்டின் தலையீடு குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் இது குறித்து பேசியுள்ள ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, ஆப்கானிஸ்தானில் கூடிய விரைவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அந்நாட்டில் அமைதி நிலவிட வேண்டும் என்பதையே ஈரான் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் விருப்பமும் இறையாண்மையும் மட்டுமே ஒரு நாட்டுக்கு மிகவும் அவசியம் என்றார் அவர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி அமைக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரான்ஸ், இது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான எச்சரிக்கை மணி என்று கூறியுள்ளது. ஐரோப்பா தனது செல்வாக்கை உலக அளவில் நிலைநாட்ட வேண்டும் என்றும், இனியும் அமெரிக்காவின் பாதுகாப்பு தனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி இருக்கக்கூடாது என்றும் பிரான்ஸ் கருத்து தெரிவித்துள்ளது. தமது கருத்தை தெரிவித்துள்ள ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல், ஆப்கானிஸ்தானில் இன்னும் எஞ்சியுள்ள ஜெர்மனியை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து ஜெர்மனி கவனம் செலுத்தும் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் மற்றும் குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை அரசு உரிய முறையில் கையாளவில்லை என்று கூறி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பற்றி தங்களது விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆப்கானிஸ்தான் நிலைமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ், ஆப்கானிஸ்தானில் மாபெரும் மனிதாபிமான பிரச்சினை உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். ஆப்கான் மக்களின் நன்மையை கருதி உலக நாடுகள் தாலிபான்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மனிதாபிமான உதவி மக்களை சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையே கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் மற்றும் குடிமக்களை வெளியேற்றுவதில் கத்தார் நாட்டின் பங்களிப்பை பாராட்டி பேசினார். இதனால் கத்தாருக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவடைந்து இருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா உடனான உறவுகள் குறித்து பேசியுள்ள தாலிபான் அரசு செய்தி தொடர்பாளர், ஆப்கானிஸ்தானில் புனரமைப்பு பணிக்காக அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ள தாலிபான் அரசு விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் காபூலில் அமெரிக்கா தனது தூதரகத்தை அமைத்துக் கொள்ளவும் இரு நாடுகளிடையே வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தவும் தாலிபான் அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே பெண்களை பற்றிய தாலிபான்களின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பெண்கள் காபூலின் சாலைகளில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். எனினும் அரசின் அனுமதி இல்லாமல் போராட்டங்கள் நடத்துவதை அனுமதிக்க இயலாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்தது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு விமான போக்குவரத்து அடுத்த வாரம் முதல் தொடங்க உள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு வர்த்தக ரீதியான முதல் விமான போக்குவரத்தை பாகிஸ்தான் இயக்க உள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திலிருந்து காபூலுக்கு இந்த விமான போக்குவரத்து இயக்கப்பட உள்ளது. காபூல் விமான நிலையத்திலிருந்து 1,20,000க்கும் அதிகமான மக்கள் பிற நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் விமான நிலையம் பழுதடைந்துள்ளது. அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தத்தில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி உலக அளவில் தலைப்பு செய்தியானது என்றால், அதைவிட முக்கியமாக அடுத்து அவர்களது நடவடிக்கைகள் எந்த பாதையில் எடுத்து செல்லப்படும், உலக நாடுகள் தாலிபான் அரசுக்கு அங்கீகாரம் அளிப்பார்களா, அந்நாட்டின் மனிதாபிமான பிரச்சினை எவ்வாறு கையாளப்படும், அண்டை நாடுகள் எது போன்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள், உலகளவில் பயங்கரவாத போக்கு அதிகமாகுமா, கட்டுப்படுத்தப்படுமா என்பவையெல்லாம் சில கேள்விகள்தான். இன்னும் பல கேள்விகள் தொடர்ந்து எழக்கூடும். இவற்றுக்கான பதில்களை எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம் என்றே கூறலாம். அமெரிக்காவில் 2001ஆம் ஆண்டு இரட்டை கோபுரம் உட்பட தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று 20 ஆண்டுகள் ஆகிறது. செப்டம்பர் 11, 2001ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தின் இரட்டை கோபுரம் மற்றும் சில இடங்களில்
பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 90 நாடுகளைச் சேர்ந்த 2977 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடைபெற்று 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தொலைபேசி மூலமாக உரையாடியதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளின் உலகம் சார்ந்த பொறுப்புகள் பற்றி இரு தலைவர்களும் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே தற்போது நிலவும் போட்டி மனப்பான்மை சர்ச்சையாக உருவாவதை தடுப்பது குறித்து இரு தலைவர்களும் கருத்து தெரிவித்ததாக தெரிகிறது. இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், சைபர் குற்றங்கள் மற்றும் சீனாவில் தொடங்கி உலகை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ள கொரோனாவிற்கான காரணம் பற்றி விசாரணை ஆகிய பிரச்சனைகள் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளன. இந்த பின்னணியில் இவ்விரு தலைவர்களுக்கும் இடையேயான இந்த உரையாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் அமெரிக்காவின் அதிபரான பைடன் சென்ற ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற பிறகு சீன அதிபருடன் அவர் முதல் முறையாக கலந்துரையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் புதிய அரசு பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. லெபனானின் மிகப்பெரிய செல்வந்தரான நஜீப் மிகாட்டி அந்நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆகஸ்ட் மாதம் பெய்ரூட்டில் ஏற்பட்ட ரசாயன பொருள் கிடங்கில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அசன் டயாப் பிரதமர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அந்நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நிலவும் சூழலில் தற்போது மிகாட்டி பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளார். லெபனான் நாணயத்தின் மதிப்பு குறைந்திருப்பது, வேலையில்லா பிரச்சனை, எரிசக்தி, எரிவாயு மற்றும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு, அரசியல் சீர்திருத்தங்களுக்கான போராட்டங்கள் ஆகிய பிரச்சனைகளுக்கு இடையே புதிய பிரதமராக நஜீப் மிகாட்டி பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் நாடு மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவும் தாக்குதல் நடத்தும் நாடாகவும் இருக்கக்கூடாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி கூறினார். மேலும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் பயிற்சி கொடுக்கவும் கூடாது என்றும் அவர்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுக்கவும் நிதி உதவி அளிக்கவும் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆப்கான் மக்கள் பாதுகாப்புடன் எந்தவித தடையுமின்றி சர்வதேச நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்று உறுதியளித்துள்ளதை தாலிபான்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்களின் இந்த உறுதிமொழி பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2593 பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் திருமூர்த்தி சுட்டிக்காட்டினார். கினியாவில் ஆட்சியை பிடித்துள்ள கிளர்ச்சியாளர்கள் தேசிய அளவிலான ஊரடங்கை அறிவித்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் கிளர்ச்சியாளர்கள் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு அதிபர் ஆல்பா கோண்டேவை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதையடுத்து அரசை கலைப்பதாகவும் அரசியல் சாசனத்தை ரத்து செய்ததாகவும் அறிவித்துள்ளனர். மேலும் காலவரையின்றி நாடு தழுவிய ஊரடங்கையும் அறிவித்துள்ளனர். ஆளுநர்களை மாற்றிவிட்டு தங்களது போராளிகளை ஆளுநர்களாக நியமித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவின் 73வது நிறுவன நாளையொட்டி தலைநகர் யாங்யாங்கில் இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த இராணுவ அணிவகுப்பை நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். எனினும் அவர் உரையாற்றவில்லை என்று உலக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வழக்கமாக வடகொரியாவில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்புகளில் காட்சிப்படுத்தப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெறவில்லை. அதற்கு மாறாக சில இராணுவ தளவாடங்கள், வாகனங்கள் காண கிடைத்ததோடு இறுதியாக வான வேடிக்கைகள் நடைபெற்றன. அது மட்டுமல்லாது இராணுவ வீரர்கள் உடற்கவசங்களை அணிந்தபடி அணிவகுத்து சென்றனர். கொரோனா தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் அரசின் நடவடிக்கைகளை இது வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் வடகொரியாவில் கொரோனா தொற்றினால் எவரும் பாதிக்கப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை வடகொரிய அரசு கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானின் பாதுகாப்பு மிகுந்த வான்பகுதியில் 19க்கும் மேற்பட்ட சீன போர் விமானங்கள் நுழைந்ததாக தைவான் அரசு கூறியுள்ளது. சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. தைவான் சீனாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாகாணம் என்ற நிலைப்பாட்டை சீன அரசு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தைவான் தன்னை இறையாண்மை கொண்ட ஒரு தனி நாடாகவே கருதுகிறது. இந்த பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தைவான் அரசு தொடர்ந்து சீனாவின் அச்சுறுத்தல் பெருகி வருவதாக தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் ஃபினமன் சதுக்கத்தில் 1989ஆம் ஆண்டு நடந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களை நினைவு கூறும் வகையில் ஆங்காங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் அருங்காட்சியகத்தில் சீன அரசு சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனை சமீப காலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டது.
இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்ற ஜூன் மாதம் இந்த அருங்காட்சியகம் மூடப்பட வேண்டும் என சீன அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை மீறியதாக கூறி தற்போது சீன அரசு இந்த அருங்காட்சியகத்தில் சோதனை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் அவ்வப்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா, பெலாரஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து நடைபெறும் என்று ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் கூறினார். மாஸ்கோவில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஒருங்கிணைப்பு மேம்பாடுகள் தொடரும் என்றும் மிகச்சிறந்த வடிவில் இது மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் பொதுவான நாணயம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். பொது நாணயம் குறித்து இரு நாடுகளின் அதிபர்கள் எந்த முடிவுக்கும் வரவில்லை என்றும் அவர் கூறினார். காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வான்பகுதியில் பறந்த ராக்கெட்டை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து தாக்கி அழித்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு 2 பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேல் சிறையில் இருந்து தப்பி ஓடினர். அவர்களை இஸ்ரேல் காவல்துறை கைது செய்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஈராக்கின் கிர்குக் மாகாணத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 13 காவல்துறையினர் உயிரிழந்தனர். மேலும் பல காவல்துறை வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் காவல் படையினருக்கும் இடையேயான மோதல் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இந்த தாக்குதலுக்கு IS பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. ஈராக்கின் பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. எர்பில் சர்வதேச விமான நிலையம் அருகே நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாகவோ ராக்கெட் தாக்குதல்கள் மூலமாகவோ நடத்தப்பட்டது குறித்து தெளிவான விவரங்கள் கிடைக்கப்படவில்லை என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 3 குண்டுவெடிப்புகள் அந்த எர்பில் சர்வதேச விமான நிலையம் அருகே நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் சிறைச்சாலை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒரு கைதி உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியா பாண்டன் மாகாணத்தில் உள்ள தங்கராங் சிறைச்சாலையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சிறைச்சாலையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படும் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஒரு கைதி உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 40 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெக்சிகோவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் வெள்ளம் புகுந்ததால் சிகிச்சை பெற்று வந்த 17 பேர் உயிரிழந்தனர். அருகிலிருந்த ஆற்றின் கரைகள் உடைந்து மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் மருத்துவமனையில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நிலைமையை சரி செய்ய ராணுவம் வரவழைக்கப்பட்டது. மேலும் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மெக்சிகோவின் அகபுல்கோ பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ரிக்டர் அளவில் 7.2 பதிவு செய்யப்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் அப்பகுதியில் இருந்த குடியிருப்புகளிலும் தங்கும் விடுதிகளிலும் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. மின்சார இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. எனினும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் தரும் செய்தியாக உள்ளது. நிலநடுக்கத்திற்கு பிந்தைய நில அதிர்வுகளும் இங்கு உணரப்பட்டன. சீனாவின் ஹூஹானில் தொடங்கி உலகெங்கிலும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இதுவரை 46 லட்சத்திற்கும் மேலான உயிர்களை பலிகொண்ட தொற்று தற்போது பல்வேறு நாடுகளில் உருமாறிய தொற்றாக பரவி வருகிறது. உலகெங்கிலும் பல நாடுகளில் தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கியூபாவில் உலகிலேயே முதல் முறையாக 2 முதல் 3 வயது குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவில் 40க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் MU என்கின்ற உருமாறிய தொற்று வேகமாக பரவி வருகிறது. இது டெல்டா தொற்றை விட வேகமாக பரவக்கூடியது என்று மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த தொற்று தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே MU என்கின்ற இந்த புதிய தொற்றின் பரவல் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பெரிய வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தடுப்பூசியை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு 6 லட்சத்திற்கும் மேலானோர் பலியாகி இருக்கின்றனர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஜப்பானின் டோக்கியோ மற்றும் சில முக்கியமான நகரங்களில்
தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டில் இருந்தபடியே பணியாற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி பணிகள் முடிவடையுமே ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. வடக்கு மாசிடோனியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் கொரோனா பரவல் குறைந்து வருவதை அடுத்து பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை அடுத்து பங்களாதேஷில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் கடந்த ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி மூடப்பட்டன. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு 3 வாரங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 116 வயது பெண்மணி ஐசே ஹராத்தே குணமடைந்து நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றின் அவலத்தின் இடையே இந்த செய்தி ஆறுதலாகத்தான் இருக்கிறது. பிரான்சின் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் ஜான் பைரே ஆடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 73. கடந்த 39 ஆண்டுகளாக இவர் சுய நினைவற்ற நிலையிலேயே இருந்தார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. 1982ஆம் ஆண்டு நடந்த அறுவை சிகிச்சை ஒன்றுக்காக மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட போது அவரது மூளை செயல்பாடு பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து அவர் கோமா நிலையிலேயே இருந்து வந்தார். உலக மருத்துவ வரலாற்றில் 39 ஆண்டுகள் ஒருவர் கோமாவில் இருந்தது பல ஆய்வுகளுக்கு இடம் தந்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற இருந்த கடைசி டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்படுவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதனால் ஏற்கனவே முன்னிலையில் இருந்த இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி உள்ளிட்ட சிலருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து இரு அணி வீரர்களும் விளையாட்டை தொடர அச்சம் தெரிவித்ததால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோடு கலந்தாலோசித்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 5 ஆட்டங்களை கொண்ட தொடரின் ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்த நிலையில் 2-1 என்ற எண்ணிக்கையில் முன்னிலையில் இருந்த இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரிட்டனை சேர்ந்த எம்மா ராடுகானு பட்டம் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் கனடாவின் லெய்லா ஆனி பெர்னாண்டஸை எதிர்த்து விளையாடிய அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதான அவர் 44 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் வரலாற்றில் ஒரு இளம் வீராங்கனையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார்.